Dear 10th standard students, in this video we are going to study example 1.24 from the chapter 1. Find x if g of f of x is equal to f of g of x. Given f of x is equal to 3x plus 1 and g of x is equal to x plus 3. So, two functions f of x and g of x. Under this condition, in the condition g of f of x is equal to f of g of x. இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கும்போது what is the value of x ன்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஈக்குவேட் பண்ணி அப்புறம் போடலாம். ஏன்னா இங்கே வந்து த்ரீ டைம்ஸ் காம்போசிட் பண்ணுறாங்க. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி வந்துடும். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டில் அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். வில் கெட் 3x plus 1, இங்கே எஃப், இங்கே ஜி. ஸோ எஃப் ஆஃப் 3x plus 1. ஸோ அகெயின் எஃப்ல 3x plus 1ன்றது உள்ள இந்த எக்ஸில் அகெயின் எஃப்லேயே போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 3 into 3x plus 1 plus 1 இந்த plus 1 into g ஆஃப். அதுக்குள்ளே இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 into 3 9x plus 3 plus 1 that gives 9x plus 4. This is g of 9x plus 4. Again இந்த 9x plus 4 gல உள்ள xல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 9x plus 4 plus 3 which gives 9x plus 7. Next right hand side ல உள்ள f of g of x அது சப்ஸ்டியூட் அது கண்டுபிடிக்கலாம். That is f of g of x. So first இந்த g of x க்கு இதை சப்ஸ்டியூட் பண்றோம். x plus 3 இங்க வெளியில g இருக்கு, f ஒன்று இருக்கு. Again அதே x plus 3 எடுத்து இந்த g அதே g ல திரும்ப சப்ஸ்டியூட் பண்றீங்க. You will get x f of x plus 3 plus 3. So இந்த x plus 3 இங்க போயிடும், plus 3 இங்க இருக்கு. x plus 3 plus 3 gives x plus 6. So this is f of x plus 6. இப்போ இந்த x plus 6 f லெவல்ல x ல சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. 3 into x plus 6 plus 1 which gives 3x plus 18 plus 1, that is 3x plus 19. இப்போ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். f of x is equal to f of g of x இல்லையா? அதான் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். அதாவது 9x plus 7 equal to 3x plus 18. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x உடைய வேல்யூ கிடைக்கும். 3x இங்க கொண்டு வாங்க. 9x minus 3x is equal to 19 minus 7. இது சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 6x. இது சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 12. So x is equal to 12 by 6. X is equal to 2. So this is the value of x. That's all. Thank you.